தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸில் இருக்கக்கூடிய யூனிட் 3ல் இருக்கக்கூடிய செகண்ட் ஷிஃப்டிங் தியரம்ன்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த செகண்ட் ஷிஃப்டிங் தியரம்னு பார்க்கும்போது நமக்கு 2 தியரம்ஸ் இருக்கும். 2 ஃபங்க்ஷன்ஸ் வச்சு நம்ம தியரம்ஸ் வந்துட்டு பார்க்க முடியும். ஒன்று யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன், இன்னொன்று வந்து டைரக்ட் டெல்டா ஃபங்க்ஷன் சொல்லிட்டு. இதில் டைரக்ட் டெல்டா ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். பட் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் நமக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்குமான டெஃபினிஷன்ஸ் அதோட தியரத்தான ப்ரூஃப் எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக கொடுத்துட்றேன். அண்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். நம்மளோட டெஸ்ட் பேட்ச், ஓல்டு டெஸ்ட் பேட்ச் அண்ட் நியூ டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்களோ வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிவிடுவேன். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்டாக இருக்கோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? எக்ஸாம்ஸ்க்குன்னு ரொம்ப நாள்லாம் கிடையாது, கொஞ்சம் நாள் தான் இருக்குது. நான் முடிஞ்ச அளவுக்கு போர்ஷன்ஸை சீக்கிரமாக முடிக்க ட்ரை பண்ணுறேன். நீங்களும் நம்மளோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி உங்களோட ப்ராக்டிஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செகண்ட் ஷிஃப்டிங் தியரம் தேர்வுக்கான ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இஃப் எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ், இது நம்மளோட லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ்க்கான டெஃபினிஷன்ஸ். இப்படி லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி மைனஸ் ஏ யூ ஆஃப் டி மைனஸ் ஏ ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் இது ஏ இ பவர் மைனஸ் ஏஎஸ் இன்டூ எஃப் ஆஃப் எஸ்ன்னு சொல்லி நம்ம ரைட் பண்ண முடியும் அப்படின்றது அந்த தியரம். இதில் இந்த யூ ஆஃப் டி மைனஸ் ஏ இருக்குது இல்லையா, இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ்க்குன்னு சில சம் டெஃபினிஷன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்க்கலாமாங்க. இப்போ யூ ஆஃப் டி மைனஸ் ஏ அப்படின்றதுக்கு என்ன டெஃபினிஷன், இந்த யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இதில் லெஸ் தென் ஏயாக இருக்கிற வரைக்கும் டியோட வேல்யூ லெஸ் தென் ஏயாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனுக்கான வேல்யூ 0வாக இருக்கும். சப்போஸ் அந்த கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஏவாக இருந்துச்சு அப்படின்னா 1ன்னு இருக்கும். ஓகேவா? நம்ம ஒரு கிராஃப் கூட ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் இந்த பாயிண்ட்டு தான் நான் வந்து ஏன்னு சூஸ் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆக்சிஸ் வந்துட்டு நமக்கு டீன்னு வச்சுக்கலாம். இந்த ஆக்சிஸ் வந்துட்டு யூ ஆஃப் டீன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சாரி, யூ ஆஃப் டி மைனஸ் ஏன்னு வச்சுக்கலாம். டி வந்து லெஸ் தென் ஏவாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இந்த ஏக்கு முன்னாடி வரைக்கும் இது தானே, அப்போனா டி லெஸ் தென் ஏ இந்த லைன் தானே நமக்கு வரும். இது ஃபுல்லாகவே நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா 0. இது இல்லை, இந்த ஃபுல் இதுக்குமே பாயிண்ட்ஸ்க்குமே வந்துட்டு யூ ஆஃப் டி மைனஸ் ஏன்றது நமக்கு 0ன்னு தான் இருக்கும். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஏக்கு 1ன்னு இருக்கும். அப்போ இந்த இடத்துல 1ன்ற பாயிண்ட் வருமா? ஸோ இதுக்கப்புறம் இது இப்படி வந்து லைன் வரும். ஓகேவா? இப்படி தான் நமக்கான யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் வந்துட்டு நமக்கு டெஃபினிஷன்ஸ் இருக்கும். டீன்றது லெஸ் தென் ஏவாக இருந்துச்சு அப்படின்னா யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனுக்கான வேல்யூ 0வாக இருக்கும். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஏவாக இருக்கும்போது யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனுக்கான வேல்யூ 1ன்னு இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். இந்த யூ ஆஃப் டி மைனஸ் ஏக்கான டெஃபினிஷன்ஸ் நமக்கு தெரியும். ஸோ இதுக்கான வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போது எஃப் ஆஃப் டி மைனஸ் ஏ இன்டூ யூ ஆஃப் டி மைனஸ் ஏ ஃபுல் டேர்ம்ஸ்க்கும் நம்ம லிமிட்ஸ் வந்துட்டு கண்டுபிடிச்சிக்கலாமா? பாருங்கள், ஒன்றுமே கிடையாது. இது கூட நான் எஃப் ஆஃப் டி மைனஸ் ஏவை ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுறேன், அவ்வளோதான். மல்டிப்ளை பண்ணுற போது எனக்கு டி லெஸ் தென் ஏவாக இருக்குது அப்படின்னா யூ ஆஃப் டி மைனஸ் ஏவோட வேல்யூ 0. ஸோ 0 இன்ட்டு எனிதிங் 0 தான் நமக்கு. ஸோ 0 இஃப் டி லெஸ் தென் ஏன்னு வந்துருச்சு. இப்போது டி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ வந்துச்சுன்னா யூ ஆஃப் டி மைனஸ் ஏவோட வேல்யூ 1ங்களா? ஸோ இந்த வேல்யூ 1ஓட நான் எஃப் ஆஃப் டி மைனஸ் ஏ மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா எஃப் ஆஃப் டி மைனஸ் ஏன்னு கிடைக்கும். எப்போன்னா டி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஏவாக இருக்கும்போது. ஓகே, இந்த லிமிட்ஸ் நான் எப்படி நான் எழுதியிருக்கேன்றது புரியுதா? யூ ஆஃப் டி மைனஸ் ஏக்கான வேல்யூஸ் எனக்கு தெரியும். ஜஸ்ட் அதை நான் இங்கே அப்ளை பண்ணி எஃப் ஆஃப் டி மைனஸ் ஏ இன்ட்டு யூ ஆஃப் டி மைனஸ் ஏக்கான லிமிட்ஸ் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸை ரைட் பண்ண போகிறேன். ஓகேவா? பாருங்கள், எல் ஆஃப் டி மைனஸ் ஏ யூ ஆஃப் டி மைனஸ் ஏ. ஓகே, நம்ம நார்மலாக ஒரு லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் ரைட் பண்ணுறோம் அப்படின்னா எல் ஆஃப் எஃப் ஆஃப் டின்னு நமக்கு இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்வோம், லிமிட் சூஸ் பண்ணிக்குவோமா? 0 to ∞ இ பவர் மைனஸ் எஸ்டி இன்டூ எஃப் ஆஃப் டி டிடி. கரெக்டாக? இந்த இடத்துல நம்ம எஃப் ஆஃப் டி இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது? எஃப் ஆஃப் டி மைனஸ் ஏ இ பவர் மைனஸ் எஸ்டி, எஃப் ஆஃப் டி மைனஸ் ஏ யூ ஆஃப் டி மைனஸ் ஏ இன்டூ டிடி. கரெக்டாக?
இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா 0 to infinity வரைக்கும் நமக்கு லிமிட்ஸ் இருக்குது. நமக்கு இந்த எஃப் ஆஃப் டி மைனஸ் ஏ இன்ட்டு யூ ஆஃப் டி மைனஸ் ஏவோட வேல்யூஸ் பார்த்தோம் அப்படின்னா லெஸ் தென் ஏவாக இருக்கிற வரைக்கும் 0ன்றது தான் லிமிட். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஏவாக இருந்துச்சுன்னா நமக்கு எஃப் ஆஃப் டி மைனஸ் ஏன்றது லிமிட். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறேன், இந்த லிமிட்ஸ் இருக்குது இல்லையா, இதை நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். 0லேருந்து ஏ வரைக்கும் ஒரு லிமிட்டாகவும் ஏலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் ஒரு லிமிட்டாகவும் நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்க போகிறேன். எழுதிக்கலாங்களா? அப்போ 0 to a e power st f of t minus a u of t minus a into dt plus a to infinity e power st f of t minus a u of t minus a into dt. நம்ம லிமிட்ஸ் இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ண முடியும். இது உங்களுக்கு நார்மலாகவே தெரிஞ்ச பேசிக் தான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லிமிட்ஸ் பார்க்குறோம். 0 to a, 0லேருந்து ஏ வரைக்கும் இருக்குது அப்படின்னா இந்த எஃப் ஆஃப் டி மைனஸ் இந்த யூ ஆஃப் டி மைனஸ் ஏவோட வேல்யூ என்ன, நமக்கு 0. ஸோ இந்த ஃபுல் டேர்மே நமக்கு என்னவாயிடும், 0 ஆகிடும். கரெக்டுங்களா? நெக்ஸ்ட்டு இன்டெக்ரல் ஓவர் ஏ டு இன்ஃபினிட்டி இ பவர் st மைனஸ் st மைனஸ் st எஃப் ஆஃப் டி மைனஸ் ஏ இன்ட்டு யூ ஆஃப் டி மைனஸ் ஏவோட வேல்யூ என்ன, நமக்கு ஏ டு இன்ஃபினிட்டி தானே. ஸோ இந்த ஃபுல் டேர்முக்குமான வேல்யூ நமக்கு எஃப் ஆஃப் டி மைனஸ் ஏ இன்ட்டு டிடி. ஓகே, இதை பாருங்கள். நமக்கு நார்மலாக லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா 0 to infinity e பவர் மைனஸ் st எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடி. இதெல்லாம் நமக்கான ஃபார்முலா. நமக்கு எஃப் ஆஃப் டின்னு இருக்கிறதுக்கு பதிலாக எஃப் ஆஃப் டி மைனஸ் ஏன்னு இருக்குது. அதே மாதிரி லிமிட்லேயும் நமக்கு 0ன்னு இருக்க வேண்டிய இடத்துல ஏன்னு இருக்குது. ஸோ இது ரெண்டுமே என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ என்ன பண்ணிக்கிறேன், இந்த டி மைனஸ் ஏக்குன்னா வேறு ஒரு நேம் கொடுக்க போகிறேன். ஓகேவா? போட் டி மைனஸ் ஏவனா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போது டீயோட வேல்யூ ஏ ப்ளஸ் எக்ஸ்ன்னு எனக்கு சேஞ்ச் ஆகிடும். அப்போ இதை டிஃப்ரென்சியேஷன் பண்ணிக்கலாமா? டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், டிடி ஈக்குவல் டு டிஎக்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகே, டிடி இந்த ஏ பண்ணும்போது நமக்கு கான்ஸ்டன்ட்டும் 0 ஆகிடும். இந்த பக்கம் டிஎக்ஸ் மட்டும் கிடைக்கும். இப்போ நம்ம டிக்கான வேல்யூஸ் டிடிக்கான வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு லிமிட் சேஞ்ச் பண்ணணும் இல்லையா, லிமிட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பாருங்கள். டி வந்து ஏ, இப்போ நான் டீக்கு ஏ போட்டேன் அப்படின்னா எக்ஸுக்கான வேல்யூ என்ன ஆகிடும், ஏ மைனஸ் ஏ 0 ஆகிடும். எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிரும். டீக்கு இன்ஃபினிட்டி போடுறேன். அப்போது இன்ஃபினிட்டி மைனஸ் ஏனா இன்ஃபினிட்டி தான். அப்போ எக்ஸுக்கான வேல்யூ இன்ஃபினிட்டின்னு கிடச்சிரும். லிமிட் நமக்கு ஏ டு இன்ஃபினிட்டின்னு இருந்தது, இப்போ 0 to இன்ஃபினிட்டியாக சேஞ்ச் ஆயிடுச்சு. 0 to infinity e பவர் மைனஸ் எஸ்டி. ஓகே, சாரி, டீக்கு பதிலாக தானே நம்ம ஏ ப்ளஸ் எக்ஸ்ன்னு போடணும்னு சொல்லியிருக்கேன். எஃப் ஏ ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேவா? இப்போ நமக்கு இ பவரில் பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் எஸ் இன்ட்டு ஏ ப்ளஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த மைனஸ் எஸ்ன்றதுனா உள்ளே மல்டிப்ளை பண்ணி தனித்தனியாக ரைட் பண்ணிக்க போகிறேன். 0 to infinity e பவர் மைனஸ் எஸ்ஏ e பவர் மைனஸ் எஸ்எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகே, இதில் நமக்கு இ பவர் மைனஸ் எஸ்ஏ அப்படின்றது என்ன, ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். கரெக்டாக? எஸ்எஸ்ஸ பராமீட்டர், ஏன்றது சம் கான்ஸ்டன்ட் டேர்ம் தான். ஸோ நமக்கு ஃபுல் டேர்ம் என்ன ஆகிடும், ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மாக இருக்குது. ஸோ நம்ம இன்டெக்ரலுக்கு உள்ள ஒரு கான்ஸ்டன்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வெளில எடுத்து வச்சுக்கலாம் இல்லையா. ஸோ அதை நம்ம வெளில எடுத்துக்கிறேன். e பவர் மைனஸ் எஸ்ஏ. அப்போ லிமிட் நமக்கு இன்டெக்ரல் 0 to infinity e பவர் மைனஸ் எஸ்எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேவா? சாரி, எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு இருக்கு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இது நம்மளோட லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ்க்கான டெஃபினிஷன்ஸில் இருக்கக்கூடியது. அப்போது இதை நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ்ன்னு ரைட் பண்ணிக்கலாமா? கரெக்டுங்களா? அவ்வளோதான். L of f of t minus a u of t minus a into dt. இதோட வேல்யூ நமக்கு e பவர் மைனஸ் எஸ்ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் எஸ்.
இதை பேஸ் பண்ணி நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இந்த எஃப் ஆஃப் டி மைனஸ் ஏன்றது இருக்கு இல்லையா, இந்த எஃப் ஆஃப்ன்றது சம் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் நமக்கு டி பவர் என்னன்ற ஃபார்மேட்டில் இருக்கலாம், இல்லை சைன் ஏடின்ற ஃபார்மேட்டில் இருக்கலாம், இல்லைனா இ பவர் டேர்ம்ஸில் இருக்கலாம். அது மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, எலிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ்க்கான லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் பார்த்துட்டோம். அதில் இருக்கக்கூடிய எந்த எலிமெண்ட்ரி ஃபங்க்ஷனை வேணாலும் அவங்க வந்து எஃப் ஆஃப் டி மைனஸ் என்ற இடத்துல கொடுக்கலாம். சரிங்களா? பட் இந்த யூ ஆஃப் டி மைனஸ் இந்த யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன்றது கண்டிப்பாக யூன்றது கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபங்க்ஷன் தான் நமக்கு எந்த ஃபங்க்ஷன் வேணாலும் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. நம்மளோட எலிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, அதுலேருந்து ஏதோ ஒரு எலிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். பின்னாடி பார்க்கலாம். இந்த இன்னொரு ஃபங்க்ஷன் சொன்னேன் இல்லையா, இந்த யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் இல்லாமல் டைரக்ட் டெல்டா ஃபங்க்ஷன். டைரக்ட் டெல்டா ஃபங்க்ஷன், இந்த டைரக்ட் டெல்டா ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் கம்மி தான். பட் அதோட டெஃபினிஷன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த டெஃபினிஷனை கூட நமக்கு 1 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கும். என்ன டெஃபினிஷன் அப்படின்னா, del of t minus a equal to 0 if t equal to a, infinity if t not equal to a. இந்த யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா 0 if t less than a, 1 if t greater than or equal to a சொல்லி பார்த்துருப்போம். இந்த டைரக்ட் டெல்டா ஃபங்க்ஷன்ஸில் நமக்கு 0 t வந்து ஏவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு டைரக்ட் டெல்டா ஃபங்க்ஷன் 0வாக இருக்கும். சப்போஸ் t நாட் ஈக்குவல் டு ஏவாக இருந்துச்சு அப்படின்னா டைரக்ட் டெல்டா ஃபங்க்ஷனோட வேல்யூ இன்ஃபினிட்டியாக இருக்கும். ஓகேவா? இதுலேருந்து நமக்கு இந்த டெஃபினேஷன்ஸ்லேருந்து 1 மார்க் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இதுலேருந்து ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஓகேவா? இப்போ நம்ம அந்த யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் 2 பார்த்துடலாம் வாங்க. ஓகே. ஃபைண்ட் எல் ஆஃப் t minus 1 the whole square, u of t minus 1. நமக்கு யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த தியரம் செகண்ட் ஷிஃப்டிங் தியரத்துக்கான ஸ்டேட்மெண்ட் தெரியும். ஓகேவா? என்ன ஸ்டேட்மெண்ட்? எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி மைனஸ் ஏ u of t minus a equal to f of s, sorry, equal to e power minus sa into f of s. இதெல்லாம் நமக்கான ஃபார்முலா. இப்போது இந்த f of t minus a இந்த ஃபங்க்ஷனுக்கு பதிலாக நமக்கு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க? t minus 1 ஹோல் ஸ்கொயர்ன்ற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போது f of t minus a equal to t minus 1 ஹோல் ஸ்கொயர்னு ரைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எஃப் ஆஃப் டி மைனஸ் ஏ அப்படின்றது டி மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். அப்போது எஃப் ஆஃப் டீன்றது என்னவாக இருக்கும்? டி ஸ்கொயர்டாக இருக்கும். கரெக்டாக? எஃப் ஆஃப் டீன்றது நமக்கு டி ஸ்கொயராக இருக்கும். இங்கே டி மைனஸ் 1ன்னு போடும்போது இங்கே டி மைனஸ் ஏ. அப்போது இந்த இடத்துல நமக்கு ஏயோட வேல்யூ என்ன? 1. ஓகே. இப்போ இந்த ஃபார்முலாலேருந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏ வேணும், எஃப் ஆஃப் எஸ் வேணும். இது 2 தான் நமக்கு வேணும். ஸோ இந்த கொடுத்துருக்க அந்த யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் இருக்குது இல்லையா, t மைனஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபார்முலாவில் u of t மைனஸ் ஏன்னு இருக்குது. அப்போது ஏ இருக்க வேண்டிய இடத்துல நமக்கு 1 இருக்குது. அப்போ ஏயோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போது எஃப் ஆஃப் எஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எஸ்ஸுக்கான ஃபார்முலா என்ன? எல் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி. இதானே நமக்கான ஃபார்முலா. ஸோ இதில் நம்ம எஃப் ஆஃப் டி வேணும். அதனால தான் நான் எஃப் ஆஃப் டி மைனஸ் ஏலேருந்து எஃப் ஆஃப் டீயை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிட்டேன். டி ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது எல் ஆஃப் டி ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறேன். பவரில் இருக்குது அப்படின்னா அதுக்கான லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் நமக்கு தெரியும். என்ன டி பவர் என்னென்னு இருக்குது அப்படின்னா என் ஃபேக்டோரியல் பை என் ப்ளஸ் 1 எஸ் பவர் என் ப்ளஸ் 1. இதெல்லாம் நமக்கான ஃபார்முலா. இங்கே நமக்கு எண்ணுக்கு பதிலாக தான் 2 இருக்குது. ஸோ 2 ஃபேக்டோரியல் பை எஸ் க்யூப். இதுதான் நமக்கு எஃப் ஆஃப் எஸ்ஸுக்கான வேல்யூ. கரெக்டாக? இப்போ நம்ம இந்த ஃபுல் ஃபங்க்ஷனுக்கான வேல்யூ எடுத்து ரைட் பண்ணிக்கலாமா? பாருங்கள். எல் ஆஃப் டி மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் யூ ஆஃப் டி மைனஸ் 1 ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இ பவர் மைனஸ் எஸ்ஏன்னு ரைட் பண்ணுறோம். இ பவர் மைனஸ் எஸ் ஏயோட வேல்யூ 1. ஸோ நம்ம போகணுன்னு தேவையில்லை, மைனஸ் எஸ் தான் வரப்போகுது. எஃப் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ என்ன? 2 ஃபேக்டோரியல் பை எஸ் க்யூப். அவ்வளோதான். இதுதான் நமக்கான ஃபைனல் சொல்யூஷன். ஓகேவா?
இதில் நமக்கு எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன்றது கண்டிப்பாக வந்துடும். பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் வந்து எந்த ஃபங்க்ஷன் வேணாலும் நமக்கு கொடுக்கலாம். ஸோ எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கான லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ எல் ஆஃப் டி ஸ்கொயர் அப்படின்னா அந்த பவரில் வருது. எல் ஆஃப் டி பவர் என்னன்றதுக்கான வேல்யூ என்னென்னா n ஃபேக்டோரியல் பை s பவர் n + 1 இல்லைனா காமா ஆஃப் n + 1 பை s பவர் n + 1. இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கிளியராக தெளிவாக பார்த்துக்கோங்க. அந்த பேசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா தான் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் வாங்க. ஃபைண்ட் எல் ஆஃப் e பவர் -4t u ஆஃப் t - 4. ஓகே, அப்போது நமக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். எல் ஆஃப் f ஆஃப் t - a u ஆஃப் t - a ஈக்குவல் டு e பவர் -a இன்ட்டு f ஆஃப் s. ஓகேவா? இப்போ இந்த இதில் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி தான் நான் வந்து ஏயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். இப்போ u ஆஃப் t - 4ன்னு இருக்குது. அப்போது ஏயோட வேல்யூ நமக்கு 4. ஓகே, அப்போ ஏன்றது 4ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டேன். ஏ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எஸ் எனக்கு வேணும். எஃப் ஆஃப் எஸ்ஸுக்கான ஃபார்முலா என்ன? எஃப் ஆஃப் டி. எல் ஆஃப் எஃப் ஆஃப் டின்றது தான் எஃப் ஆஃப் எஸ் நம்ம கண்டுபிடிக்கிறது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனில் t - 4ன்னு இருக்குது. அப்போ நமக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு என்ன இருக்கணும்? இந்த t - 4 தானே இருக்கணும். இங்கே பாருங்கள், u ஆஃப் t - ஏன்னா இந்த ஃபங்க்ஷன்லேயே நமக்கு t - a தான் இருக்கணும். அதானே நமக்கு ரூல். பட் இந்த இடத்துல நமக்கு இப்போ t - 4 இருக்குது. பட் இங்கே t - 4 இல்லாமல் -14 இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல எனக்கு t - 4 வர மாதிரி நான் ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா -4ன்றது அப்படியே இருக்கட்டும். இந்த t கூட ஒரு 4 நான் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணுறேன். ஓகேவா? u ஆஃப் t - 4 புரியுதா? -4 அப்படியே இருக்குது. நான் t கூட ஒரு 4 ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து என்ன பண்ணலான்னா t - 4 இருக்குல்ல, அதை மட்டும் நான் இது கூட வச்சுக்க போகிறேன். -4 t - 4 இந்த +4 இருக்கு இல்லையா, அதை நான் தனியாக எழுதிக்க போகிறேன். அப்போ -4 × +4ன்னு வரும். அப்போ ஸோ -16 வந்துடும். ஓகே, இன்ட்டு u ஆஃப் t - 4. கரெக்டாக? இந்த e பவர் -16ன்றது ஒரு கான்ஸ்டன்ட்டாமா, ஸோ அதை நான் வெளில எடுத்துக்கிறேன். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் 4t - 4 இன்ட்டு u ஆஃப் t - 4. ஓகே, இதுலேருந்து நமக்கு ஏ கண்டுபிடிச்சிட்டோம். எஃப் ஆஃப் எஸ் மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், இப்போது இதுலேருந்து எஃப் ஆஃப் டி - ஏன்றது என்ன? எஃப் ஆஃப் டி - ஏன்றது e பவர் -4 t - 4. ஓகே, பட் நம்ம எஃப் ஆஃப் எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எஃப் ஆஃப் டி - ஏ தேவை கிடையாது. எஃப் ஆஃப் டி தான் தேவை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதுலேருந்து எஃப் ஆஃப் டீயை ரைட் பண்ணிக்கிறேன். இப்போ டீன்றது என்ன? இந்த -4ன்றது இல்லாமல் நம்ம எழுதுவோம். e பவர் -4t. இதான் நமக்கு எஃப் ஆஃப் டி. இந்த எஃப் ஆஃப் டிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் போல் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்க போகிறோம். எஃப் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் டி. எல் ஆஃப் e பவர் -4t. e பவர் ஒரு டேர்ம் இருக்குது அப்படின்னா அதுக்கான லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் என்ன? இதுவும் நம்ம ஆல்ரெடி எலிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு பார்த்தது தான். இப்போது எல் ஆஃப் e பவர் at அப்படின்னா 1/s - aன்னு சொல்லுவோம். கரெக்டாக? இங்கே நமக்கு ஏ இருக்கிற இடத்துல -4ன்னு இருக்குது. ஸோ எஸ் மைனஸ், இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறனால ப்ளஸ் ஆகிடும். எஸ் + 4. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ நம்ம ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், எஃப் ஆஃப் எஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த ஃபுல் ஈக்குவேஷன்ஸ்க்கான ஆன்சர்ஸை எழுதிடலாம். எல் ஆஃப் e பவர் -4t u ஆஃப் t - 4 ஈக்குவல் டு e பவர் -sa e பவர் ஏக்கு பதிலாக தான் 4 இருக்குது. ஸோ 4s இன்ட்டு எஃப் ஆஃப் எஸ்ன்னு வரும். இந்த எஃப் ஆஃப் எஸோட வேல்யூ 1/s + 4. ஸோ /s + 4ன்னு ரைட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுதான் நமக்கான ஃபைனல் சொல்யூஷன். சரிங்களா? இப்போ நம்ம வந்து 2 ஃபங்க்ஷன்ஸ் வச்சு நான் உங்களுக்கு இதை சொல்லியிருக்கேன். பட் இன்னும் நமக்கு எலிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ் நிறையா இருக்குது. அது ஒன்று யூஸ் பண்ணி நம்ம எந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு நம்மளோட டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே ஜாயின் பண்ணிக்க பாருங்கள். ஜாயின் பண்ணி நம்மளோட டெஸ்ட் பேட்சில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரு வீடியோஸ்க்குமே வந்துட்டு 1 or 2 ப்ராப்ளம்ஸ் தான் என்னால் சொல்ல முடியுது டைமுக்காக. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க டெஸ்ட் பேட்சில் அப்படின்னா
நிறைய கொஷின்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் உங்களை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.